Hi guys, UPSC exam எழுத போறீங்கன்னா இந்த 5 தப்பு மட்டும் பண்ணாதீங்க. 1. Ignoring previous year question paper. Previous year question paper தான் நம்மளுக்குள்ள சோர்ஸ். ஸோ அதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனை கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 2. அக்குமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல். நம்மளுக்கு வந்து இப்போ இருக்க டெக்னாலஜியில் நிறைய மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ அதை வந்து டெய்லியும் படிக்க நினைக்காதீங்க. இந்த 1 வீக்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது, ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணணும். ஸோ மெட்டீரியலை அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. 3. ஸ்கிப்பிங் சிசெட் ப்ரிப்பரேஷன். சிசெட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு இல்லையா, பேப்பர் 2 அப்படிங்கிறது தான் சிசெட். நம்ம ஜிஎஸ் மட்டும் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்போம், சிசெட்டுக்கு டைம் ஒதுக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கும் 2 மணி நேரமாவது ஒதுக்கி சிசெட்டுக்கு நீங்கள் படிக்கணும். 4. நாட் ப்ராக்டிசிங் எம்சிக்யூ. அதாவது எம்சிக்யூ அப்படிங்கிறத நம்மளுக்கு எக்ஸாம் வருது, அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ அதில் நீங்கள் எக்ஸாம் போவதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ நிறைய கொஸ்டின் முடிஞ்சளவு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா? 5. டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ புவர் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ எக்ஸாம்களை பொறுத்தவரை எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மார்க் டெஸ்ட் எழுதி அதில் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், சப்போஸ் 40 கொஸ்டின் 30 கொஸ்டின் 20 கொஸ்டின் எந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த தப்பையும் நீங்கள் எக்ஸாம்களில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 5 தப்பை நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஹாலில் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ரீல்ஸில் சொல்கிறேன்.